இந்து சமய அறநிலையத்துறையுடைய வரலாறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமே. ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஆட்சி வந்து இந்திய மண்ணில் தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய குறிப்பாக இந்து கோயில்களுடைய நிர்வாகத்துக்குள்ள அவங்களுடைய தலையீடுங்கிறது அதிகமாக வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் குறிப்பாக 1863க்கு முன்னாடி நடந்த சில போராட்டங்கள், சிலருடைய புகார்கள், இது எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ் வந்து ஏற்றுக்கிட்டு இனி வந்து இந்து மதத்துடைய கோவில் நிர்வாகத்தில் அவங்க வந்து பங்கெடுத்துக்க மாட்டோம், எங்களுக்கு அதில் எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணி அதிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுருப்பாங்க. 863க்கு அப்புறம், அதாவது 1863க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஊழல்கள் நடக்குது. கோவில் நிர்வாகத்துல வந்து நிறைய தவறுகள் பண்றாங்க, இது சரியில்லை, நிலங்கள் வந்து காணாம போகுது, பணங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது, உண்டியில் வரக்கூடிய காசுகளை வந்து எங்களால சரியா எண்ண முடியல, என்ன இதுல வந்து ஊழல் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக சபைகளே வந்து அரசாங்கங்களுக்கு வந்து புகார்கள் மூலியமா தெரிவிச்சிருப்பாங்க. குறிப்பா தர்மராட்சண சபை மாதிரியான ஆன்மீக சபைகள் வந்து புகார்களை வந்து தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து தவறா இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, பணங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த புகார்களை வந்து தொடர்ச்சியா அவங்க அனுப்பிட்டு இருந்ததோடைய விளைவா பனகல் அரசர் தான் வந்து அவருடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இதுக்குன்னு ஒரு துறை வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறையை வந்து உருவாக்கியிருப்பாப்ல. அதுக்கு வந்து அவர் ஒரு சட்ட முன்வழிவு வந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதையெல்லாம் நிறைய பேர் எதிர்க்கவும் செஞ்சாங்க. குறிப்பாக சத்தியமூர்த்தி ஐயர் மாதிரியான ஆட்கள் வந்து அதை பயங்கரமாக எதிர்த்தாங்க. அந்த குழுவுடைய மெம்பராக இருந்த இன்னும் சிலர் அதை வந்து எதிர்த்தாங்க. அப்புறம் அதோடைய எக்ஸ் மெம்பராக இருக்கிற ஒருத்தர் தான் வந்து கோபால்சாமி ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் அந்த இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவியில் வந்து நியமனம் செய்யப்பட்டார். அவரோட கொடுத்த அடிப்படையில் வச்சுட்டு தான் இந்து சமய பாதுகாப்பு அறநிலையத்துறை அப்படிங்கிறது முழுசாக உருவானுச்சு. அதோடைய முதல் தலைவராக இருந்தவர் தான் சதாசிவ ஐயர் அப்படிங்கிறவர். இந்த அறநிலையத்துறை வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்கள்லையும் இந்து கோவில்கள் வந்து உருவாகியிருக்கு. அது மக்கள் தான் பெரும்பாலும் உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து பெரும்பான்மை அதை உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒரு நிர்வாக ரீதியாகவும் அதே நேரம் ஊழல் எதுவுமே இல்லாமல் டைரக்டாக கணக்கு காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருப்பதற்காக அந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற விஷயத்தை வந்து உருவாக்குனாங்க. அதுவும் பனகல் அரசருடைய காலகட்டத்தில்.